ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பலாப்பழம் கொட்டை வந்து சுட போகிறோம். அது எப்படி பண்ணது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதேமாரி அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதேமாரி நல்லா விறகுலாம் போட்டு பண்ணிடலாம். இது வந்து குண்டால் செய்ய போகிறது இல்லை, இதிலே போட்டு இது சுட போகிறோம். வாங்க, இது வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைக்கலாம். இதுதான் பலாப்பழம் கொட்டை. இதேமாரி தான் இருக்கும். பாருங்கள், நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளே இதேமாரி தான் இருக்கும். இதுலேயே ஒரு டிஷ் பண்ணலாம். பற்ற வச்சுக்கலாம். காத்தடிது வேறு நல்லா. நல்லா எரியுது. நல்லா பற்ற வச்சுக்கலாம். வந்து கொட்டை போட்டுடலாம். பாருங்க, இதேமாரி மேலே போட்டுடலாம். போட்டு பற்ற வச்சிடலாம். இதேமாரி தான் எரியும். பாருங்க எப்படி எரியுதுன்னு. பாருங்க, இதேமாரி தான் எரியணும். அதுக்கு ரொம்ப நல்லாலாம் எரிய விட்டுக்கூடாது, லைட்டாக தான் எரியணும். நல்லா எரித்து பாருங்க. நல்லா எரியட்டும். இது நல்லா விட்டுடலாம் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்க, புகை எந்த மாரி போகுதுன்னு. இதோ பாருங்க, நல்லா சுட்டிடுச்சு. நல்லா வெந்துச்சு. 1-2 மட்டும் இன்னும் வேகலை, அது திரும்ப வேக வச்சிடலாம். 1-2 வேகலை, அது வந்து நம்ம திரும்பியும் நெருப்பில் போட்டு சுட்டுடுவோம்.
அதுவாக வெந்துருச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள் இதேமாரி தான் வேக வச்சு தண்ணியில் போடணும். இப்போ பாருங்கள் அம்மிக்கு பார்த்தா கொஞ்சம் தோல் ஒரு மாதிரியே வந்துடும் தோல்லாம். வாங்க சாப்பிட்டு சொல்கிறேன். இதில் வந்து நம்ம தோல் உச்சிடணும். இப்போ வாங்க உரிகிறேன் நான் தோல். பாருங்க இது இதே மாதிரி தான் வரும். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.